பூஜ்ஜியம். தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு தாவேகா அரசால். தாவேகா அரசு பட்ஜெட்டை பத்தி பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு நம்ம பேசுறது சரியா இருந்தா கீழே கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. ஸோ பட்ஜெட்ல முக்கியமான அம்சமா நான் பார்க்கறது வந்து 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியா தமிழ்நாடை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நகர்த்தி செல்லப்படுது அப்படின்னு புரியுது. அது வந்து தாவேகா அரசுக்கு வாழ்த்துக்கள். ஆனா வந்து தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தாக்கப்பட்டது வந்து பூஜ்ஜியம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்னவர். உலக பொருளாதார நிபுணர்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் உதயநிதி ஸ்டாலின் உள்ள வந்து பயங்கரமா படிச்சிருக்காரு. அவரோட ஃபினான்ஷியல் நாலேஜுக்கு முன்னாடி யாராவது நிக்க முடியுமான்ற ரேஞ்சுக்கு மீடியா கேட்குறாங்க. இவர் பூஜ்ஜியம் தான் கொடுக்க முடியும், வேற என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த லெவலுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ். ஒருத்தங்க திட்டத்தெல்லாம் படிச்ச உடனே ஆஹா என்ன இது அப்படி டக்குன்ட்டு மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுவார். இந்த சிட்டி ரோபோட்லாம் கால்குலேட் பண்ணலாம், வேஸ்ட் நோ யூஸ் அப்படி முடிவு பண்ணி பூஜ்ஜியம் அப்படின்னு வருவார். இவர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் எந்த காலையில் படிச்சான்னு தெரியல. இவர் ஒழுங்காக படிக்க மாட்டேன்னு இவரே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கேருந்து திடீர்னு புத்தி வந்ததுன்னு புரிய மாட்டேங்குது நமக்கு. புத்தி இல்லாதவர்கள் அப்படிதான் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு இவர்கள் திட்டத்தில் வந்து ஏதாவது மாற்று கருத்து இருக்கானா இல்லை, அதே திட்டங்கள் தான் தொடர்ந்து, புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படலைங்கிறது வருத்தம் தான். அதே சமயத்தில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பின்ன உங்க தாத்தா பேரையா வச்சு அவங்க திட்டத்தை வழிநடத்த முடியும். அவங்க புது பேர் தான் வைப்பாங்க. நீங்க ஒரே குடும்பத்துல இருந்து வரீங்க, வம்சாவளியா வரீங்க. அதனால பரவாயில்ல, தாத்தா பேர் இருந்துட்டு போகுது, அப்பா பேர் இருந்துட்டு போகுது, அப்பதான் நம்ம புள்ள வந்து நம்ம பேர் வைக்கும் அப்படின்ட்டு ஒரு 50 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் சைக்கிள் வழங்கும் திட்டம்னு இருக்கும். இருந்தாலும் இருக்கும். அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா குளத்தூர்ல குத்து பரோட்டா போட்ட மாதிரியே இவர் ஒரு கிழிஞ்ச பரோட்டாவாக்கி கிழிச்சு தூக்கி மக்கள் போட்டாங்க உண்டு. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிகளுக்கு மக்கள் கிட்ட வந்து நிக்கிறதுக்கான தகுதி கிடையாதுங்கிறத மக்கள் உணர்த்தியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ராஜா பரம்பரையிலிருந்து வந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தவிர வேற எந்த குவாலிஃபிகேஷனுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது அப்படின்றதுல நான் நம்புறேன். ஸோ அவரை கொத்து பரோட்டாவிலிருந்து கிழிந்த பரோட்டாவை ஆக்குவது வந்து மக்களோட கடமை. அதனால இந்த பட்ஜெட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு பட்ஜெட்னு கேட்டா நாட் சாட்டிஸ்ஃபைடு பட்ஜெட். ஸ்டில் அவங்க வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னும் போது அவங்க அந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்தாத போது விமர்சனம் செய்வது உண்மை. ஆனால் பூஜ்ஜியம் என்று சொல்வதற்கு அளவுக்கு நம்ம ஆளுகிட்ட மூளை கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போடுங்க. மீட்டிங் நடந்த ஆக்கப்பூர்வமான கண்டென்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.